இன்றைக்கி லஞ்சுக்கு சாம்பார், பருப்பு, சீரகம், தக்காளி, பூண்டு போட்டு வேக வச்சுக்கோங்க. இங்கிட்டு வந்து முருங்கைக்காய் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் பொரியலுக்கு. சாம்பாருக்கு வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், பச்சை மிளகாய், மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன், உப்பு தேவையான அளவு, தண்ணி ஊற்றி காயை வேக வச்சுக்கோங்க. வெங்காயம் போட்டிருக்கேன். காய் நல்லா வெந்த பின்னாடி இங்கிட்டு வேக வச்ச பருப்பு, தக்காளி எல்லாத்தையும் அந்த காயில் தூக்கி ஊற்றிடுங்க. இங்கிட்ட வந்து முருங்கைக்காய் வெந்துக்கிட்டு இருக்கு, முருங்கைக்காய் கூட்டு வைக்கிறதுக்கு. எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ண பின்னாடி மாங்காய் போட்டுக்கோங்க. இங்கிட்ட வந்து முருங்கைக்காய் கூட்டுக்கு வந்து தேங்காய், சீரகம், பூண்டு, பச்சை மிளகாய் போட்டு குறன்னு அரைச்சி வச்சுருக்கேன். இங்கிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிட்டு, இங்கிட்ட முருங்கைக்காய் கூட்டுக்கு வந்து அதே மாதிரி தாளித்து ஊற்றி முருங்கைக்காய் அப்படியே தண்ணியோடு சேர்த்து ஊற்றிருக்கேன். தண்ணியை கீழே ஊற்றாமல் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தண்ணி நல்லா வற்றின பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் போட்டு சாம்பார், முருங்கைக்காய் பொரியல். டுடே லஞ்ச். அஸ்ஸலாமு அலைக்கும்.